வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து பிசிக்ஸில் வந்துட்டு வேவ்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். வேவ் டாப்பிக்கில். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இப்போ வந்து வேவ்ஸ் வந்துட்டு நமக்கு கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சவுண்ட் லைட் வேவ்ஸு அது மாதிரி சவுண்ட் வேவ்ஸ்லாம் வந்துட்டு என்ன வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து சிம்பிளாக நான் வந்து எப்படி வச்சுருப்பேன்னா, எல் கிராஸ் எல், அதாவது எல்லுக்கு வந்து எல் வராது. லைட் வேவ்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா, லைட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறையா கொஸ்டின்ஸில் வந்து கேட்டே இருப்பாங்க. லைட் வேவ்ஸ் வந்து என்ன வேவ்ஸ்னால் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு. சவுண்டு வந்து என்ன வேவ்ஸ்னால் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ வேவ்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும், வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டில் அப்படியே இருக்கிறப்ப இருக்கும். அதே மாதிரி இப்போ வேவ்ஸ் இந்த இது பார்க்குறப்ப இதில் வந்துட்டு இந்த மேலே உள்ள ரீஜன் இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இந்த கீழே உள்ள ரீஜன் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேவ்ஸில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட், இந்த மீன் பொசிஷன்லேருந்து இது எவ்வளோ தூரம் இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ இதுதான் வந்து என்னென்னா ஆம்ப்ளிடியூடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு வேவ்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு க்ரஸ்ட்லேருந்து இன்னொரு க்ரஸ்ட்டு, இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னா லாம்டா, இல்லைனா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேவ் லென்த் இல்லை லாம்டா. அதே மாதிரி ஒரு ட்ரஃப்லேருந்து இன்னொரு ட்ரஃப், இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள பொசிஷன் தான் வந்து என்னென்னா வேவ் லென்த் லாம்டா. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளதுமே என்னென்னா லாம்டா. ஸோ லாம்டாங்கிறது ரெண்டு சக்ஸஸிவ் க்ரஸ்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் லாம்டா வேவ் லென்த்து. அதுமாதிரி ரெண்டு ட்ரஃபுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் லாம்டா. அதுமாதிரி இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா லாம்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுமாதிரி இப்போ வேவ்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு, லாங்கிடியூட்னல் வேவ்ஸு அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் ஆசிலேஷனும் வேவ் மோஷனும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ சிம்பிளாக இப்போ ஆசிலேஷன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா வேவ் மோஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அதுமாதிரி லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் வந்து ரெண்டுமே பேரலாக இருக்கும். ஆசிலேஷனும் வேவ் மோஷனும் ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். சிம்பிளாக இது ஒரு சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ சம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், v = f lambda. இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான், இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான் இந்த டாபிக் ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை விங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வேவு, ஸ்பீட் ஆஃப் வேவ் இல்லை ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வேவ். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. அது மாதிரி எல்லுங்கிறது லாம்டாங்கிறது வேவ் லென்த். அது மாதிரி இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சினால் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரீக்வன்சினால் ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட். சரியா? அதோட யூனிட் வந்து என்னென்னா ஹெட்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா செகண்ட் இன்வர்ஸ். எஸ்ஐ யூனிட்டில் பார்க்குறப்ப செகண்ட் இன்வர்ஸ் ஒன்று அப்படின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக வந்துட்டு நான் எத்தனை வேவ் சைக்கிள் நடந்திருக்கு ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு வேவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குது. இப்போ ஒரு செகண்டில் வந்துட்டு எத்தனை வேவ் சைக்கிள் நடந்திருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு ஒரு வேவ் சைக்கிள். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும், இல்லை இது பிளாக் வச்சு மென்ஷன் பண்ணுறேன், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஒரு வேவ் சைக்கிள். அதே மாதிரி இதுலேருந்து மறுபடியும் இன்னொரு டைம் போச்சுன்னா இன்னொரு வேவ் சைக்கிள். ஸோ ஒரு செகண்டுக்கு வந்துட்டு 2 வேவ் சைக்கிள் வந்து நடந்திருக்கு. 2 வேவ் சைக்கிள் நடந்திருக்கா ஒரு செகண்டுக்கு. ஸோ 2 வேவ் சைக்கிள் நடந்துச்சுன்னா 2 ஹெர்ட்ஸு. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்கு வந்து 2 ஹெர்ட்ஸு. அதே மாதிரி இப்போ ஒரு செகண்டுக்கு சிம்பிளாக இப்போ அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு இப்போ 3 வேவ் சைக்கிள் நடந்துருந்துச்சுன்னா 1 2 3. ஸோ இப்போ ஒரு செகண்டுக்கு வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வேவ் சைக்கிள், அதுமாதிரி அடுத்த ஒரு வேவ் சைக்கிள், அடுத்த ஒரு வேவ் சைக்கிள். ஸோ ஒரு செகண்டுக்கு இதில் வந்து 3 வேவ் சைக்கிள் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னென்னா 3 ஹெர்ட்ஸு. அவ்வளோதான். இது மாதிரி சிம்பிளாக அவ்வளோதான். ஃப்ரீக்வன்சினால் இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லாமே நம்ம இதில் பார்த்தாச்சு. இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், v = f lambda. இது வச்சு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் வாங்கின சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா
A wave has a frequency of 50 Hz and a speed of 36 meter per second. வேவ் லென்த் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். V is equal to F lambda. ஸோ விங்கிறது என்னதுன்னு தெரியும், ஸ்பீடு, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, லாம்டாங்கிறது வேவ் லென்த்து. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 50 ஹெட்ஸு. அதுமாதிரி என்ன வேவ் லென்த் இதுதான், லாம்டா தான் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஸ்பீடு வந்து 36 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 36 டிவைடட் பை 50 இதுதான் வந்து லாம்டா. இந்த கால்குலேஷன் செய்கிறப்ப சும்மா மேலே கீழே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ 50 × 2 100, அதுமாதிரி 36 × 2 72. ஸோ லாம்டா வந்து எவ்வளோ வருது, 0.72 மீட்டர். அதுதான் சம்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஆப்டிடியூட் மாதிரிலாம் நமக்கு இதில் சம்ஸ் இருக்காது. உங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A boat anchor is rocked by waves whose consecutive crests are 125 meter apart. The velocity of the wave moving crest is 25 meter per second. Frequency of the rocking boat வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கேட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதே ஈக்குவேஷன் தான், V is equal to F lambda. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கான்சிக்யூட்டிவ் க்ரெஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கான்சிக்யூட்டிவ் க்ரெஸ்ட் இல்லை கான்சிக்யூட்டிவ் ட்ரஃப்ட், அது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்னால் 125 மீட்டர் கொடுத்தாங்கன்னா வேவ் லென்த் வந்து 125 மீட்டர். அவ்வளோதான், சிம்பிளாக. அந்த வேர்டிங்ஸ் மட்டும்தான் இதில் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மீத்தபடி நார்மலாக அதே ஃபார்மில் தான். வெலாசிட்டி ஆஃப் த வேவ் வந்து கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் பர் செகண்டு. அதுமாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 125 மீட்டர். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 125. ஸோ 1/5ன்னு வரும். 25 டைம்ஸ் வச்சு அடிச்சுன்னா F is equal to 1/5னா 0.2 ஹெட்ஸ். ஸோ 0.20. சிம்பிளாக தான் இருக்கும், ஒரே ஃபார்முலா தான். இதை வச்சு தான் அந்த வேவ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சின்ன ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டே இருக்கிறப்பல தான் இருக்கும். அதுமாதிரி இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வேவ் வந்து கொடுத்துட்டு டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரீக்வன்சியும் டைம் பீரியடு இன்வர்ஸில் இருக்கும். ஸோ F is equal to 1/t. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. டைம் பீரியட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ T is equal to 1/50. 1/50ன்னு பார்க்குறப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 2/100ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ 2 0 முன்னாடி போச்சுன்னா 0.02. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு, ஃபிசிக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகே, அப்போ வந்துட்டு டைம் வந்து எவ்வளோனா 0.02 செகண்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா டைம் வந்து இன்வர்ஸில் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து சவுண்ட் வேவ் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 339 மீட்டர் பர் செகண்ட். சவுண்ட் வேவோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் வந்து 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ். சும்மா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. எப்போதுமே வந்துட்டு நீங்கள் சம்மு சால்வ் பண்ணுறப்ப எல்லாமே SI யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். இங்கே வந்து வேவ் லென்த் வந்து 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஒரு சில டைம் வந்துட்டு வேறு ஏதாவது இதில் வந்து வேவ் லென்த் வந்து நம்ம எப்போவுமே எதில் மெஷர் பண்ணுவோம்னா மீட்டரில் தான். ஸோ அதை மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் அதே காமன் தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து நமக்கு ஆப்ஷன்லேயே வந்துட்டு இதிலே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 0 பாயிண்ட்டு இல்லைனா இந்த 2 0 முன்னாடி வர மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டேரெக்டாக எந்தெந்த SI யூனிட் இருக்குமோ அதிலே எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு அதே ஃபார்முலா தான், V is equal to F lambda. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் தான் கண்டுபிடிக்க போகிறேன், F கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 339 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வேவ் லென்த்து 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 1.5 சென்டிமீட்டர்னால் நம்ம மீட்டரில் எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், 1.5 × 10⁻² மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ F is equal to 339 டிவைடட் பை 1.5 × 10⁻². இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு அந்த 0 மட்டும் அப்படியே 2 மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ 339 டிவைட் பை 15 வச்சு போட்டுக்கலாம். 10 பவர் ×10 பவர் +2 வந்துடும் மேலே. ஸோ 15 வச்சு போட்டோன்னா 115 is 15, 2 15s are 30, அதுமாதிரி 2 15s are 36ன்னு வந்துடும். 22.6ன்னு வரும். ஸோ 22600 ஹெட்ஸ். மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கன்வர்ஷன் மட்டும் மாற்ற தெரிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஃபார்முலா வச்சு தான் எல்லா இதுலேயுமே வரும் இந்த வேவ் டாபிக்ஸில். அதுமாதிரி ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
how long time will the waves take to travel 7 km. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 700 மீட்டர் பர் செகண்டு. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. இது நார்மலாக ஸ்பீடு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் உள்ள மாதிரி தான் இருக்குது, டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். டைம் கேட்டிருக்காங்களா, டைம் ஈக்குவல் என்ன போடுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர், இது வந்து 700 மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்குது. ஸோ 7 கிலோமீட்டரில் மீட்டருக்கு மாற்றிட்டோம்னா 7000. சிம்பிளாக கேன்சல் பண்ண 10. டைம் வந்து 10 செகண்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாதிரி சம்ஸ்லாம். அடுத்த கொஷின் பாருங்கள். A sound wave produced 40 crest and 40 trough in 0.3 seconds. Find the frequency of the wave. ஸோ 40 க்ரெஸ்ட்டு 40 ட்ரஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு க்ரெஸ்ட்டு ஒரு ட்ரஃப்னு வந்துச்சுன்னா ஒரு வேவ் லென்த் மாதிரி. அதுமாதிரி இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். இப்போ 40 V = F lambda போடுவோமா. இதில் வந்துட்டு என்னென்னா இதில் ஒரே ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சினா நமக்கு என்னன்னு நீங்கள் தெரியும். ஃப்ரீக்வன்சினா என்னது, ஒரே நிமிஷம். ஃப்ரீக்வன்சினா நமக்கு என்னென்னு தெரியும், வேவ் சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் வேவ் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், இல்லைனா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட். அதான் வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட் போடுவோமா. ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பார்க்குறப்போ ஒரு க்ரெஸ்ட்டு ஒரு ட்ரஃப் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆசிலேஷனுங்கிற மாதிரி. ஸோ இங்கே 40 ஆசிலேஷன் நடந்திருக்கும். டைம் வந்து 0.3 செகண்ட்ஸ், அவ்வளோதான். அப்போ வந்து கீழே மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 400/3. 400/3னா 133.33. இதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். 100/3 இதோட வேல்யூ என்னென்னா 33.33. இந்த கன்வர்ஷன் வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உட்காந்து கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லை ஆப்டிடியூடில் அப்போ சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா. ஸோ 400/3னா 133.33. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். A source of frequency 500 Hz emits a waves of 0.4 meter wavelength. How long will it take by the wave to travel 600 meters? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் த வேவ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்பீடு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் கிடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே சிம்பிளாக அதை கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நமக்கு எப்போவுமே ஃபார்முலா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. V = F lambda. நமக்கு வந்துட்டு F என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி 500 Hz வந்து கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி லேம்டா வந்து கொடுத்துட்டாங்க, 0.4 மீட்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 200. இது வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ வருது, 200 மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான். ஹவு லாங் வில் யூ டேக் டு ட்ராவல் த வேவ் டு ட்ராவல் 600 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். அப்போ டைம் = என்ன போடுவோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடுவோம்ல. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு, 600 மீட்டர். ஸ்பீடு வந்து 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ கேன்சல் பண்ணால் 3 செகண்ட்ஸ். சிம்பிளாக தான் இருக்குது கொஷின்ஸ். அடுத்த கொஷின் பார்க்கலாம். A maritime survey ship sends a sound wave to the ocean floor which receives an echo or resonance after 2.5 seconds. The speed of the sound in sea water is 1200 meter per second. What is the depth of the ocean? இதில் வந்துட்டு நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஷிப்பை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு ஷிப்பை வந்துட்டு ஒரு வேவ்ஸ் வந்து ஒரு எக்கோ வந்து ஆஃப்டர் 2.5 செகண்டில் வந்து நமக்கு அந்த எக்கோ கேட்குது. அதை வச்சு அதோட டெப்த்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த வாட்டரும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது சிம்பிளாக உள்ள கான்செப்ட் தான். இப்போ நார்மலாக இப்போ ஒரு போட் இருக்குது, இந்த மாதிரி போட் இருக்குன்னா ஓஷன் ஃப்ளோர்னால் இங்கே கீழே வந்து அதோட கீழே வந்து ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி அதில் இருக்குது. அதுதான் அதில் ஓஷன் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு சிக்னல் அனுப்புனோன்னா சிக்னல் இந்த மாதிரி அனுப்புகிறோன்னா அது நமக்கு திரும்ப எக்கோவாக நமக்கே கேட்குற மாதிரி வந்துடும். ஸோ 2 டைம் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே இது கிடக்கிறதுக்கு ஒரு 2 டைம் எடுக்குது. அந்த மாதிரி தான் இந்த இதுக்குள்ளேயே நம்ம மீனிங் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம் கடந்து வர்றதுக்கான டைம் தான் வந்து 2.5 செகண்ட்ஸ். அதுமாதிரி ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் சீ வாட்டர் வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. டெப்த் ஆஃப் த ஓஷன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம என்னென்னா 2 டைம்ஸ் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெப்த்தை வந்துட்டு அதை வந்து நம்ம 2 டைம்ஸ் த டெப்த் ஆஃப் த ஓஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், 2 டைம்ஸ் த டெப்த் ஆஃப் த ஓஷன்.
கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, 1200 மீட்டர் பர் செகண்டு இன்ட்டு 2.5. சிம்பிளாக தான் இருக்கும் இதுவும். ஸோ டெப்த் ஆஃப் த ஓஷன் எவ்வளோ வருதுன்னா 1200 to 2.5 5/2ன்னு போட்டுக்கலாம். அதுமாதிரி இந்த 2 வந்து இங்கே போயிடுச்சுன்னா 1/2 ஆயிரும். ஸோ 4க்கு வந்து அடிச்சோன்னா 300. ஸோ டெப்த் ஆஃப் த ஓஷன் வந்து எவ்வளோனா 1500 மீட்டர். சிம்பிளாக அவ்வளோதான். நீங்கள் ஏன் 2 டைம்ஸ் போட்டோன்னா இந்த எக்கோவை நமக்கு திரும்ப கேட்குறனால ஒரு டைம் கீழே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ 2 டைம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் இந்த இது எக்கோங்கிற ரெசனன்ஸுங்கிறது தெரியும். நமக்கு ஒரு வேவை அனுப்புனோன்னா அது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்ப வர மாதிரி வரும். அந்த கான்செப்ட்னால மட்டும் இது 2 டைம்ஸ் போட்டுருக்கோம். மற்ற எல்லாமே காமன் தான், போட்டு கண்டுபிடிச்சிடும். அடுத்தது பார்க்கலாம். A sound wave has a frequency of 4 kHz and the wavelength of 40 cm. The time taken by the sound wave to cover a distance of 3.2 km. இது எல்லாமே நம்ம முன்னாடி இந்த மாதிரி தான், எல்லாமே காமன் தான். V = F lambda. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேவ் டாப்பிக்கில் சால்வ் பண்ணுறப்ப. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 kHz. எப்போவுமே வந்துட்டு SI யூனிட்டில் மாற்றிக்கணும்னு பார்த்தோம். அதுமாதிரி 4 kHz வந்துட்டு நம்ம ஹெட்ஸில் எழுதிக்கணும், 4000 ஹெட்ஸு. அதுமாதிரி லேம்டா 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டரில் எழுதிக்கணும், 40 × 10⁻² மீட்டர். ஸோ இது வந்து நமக்கு வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம். ஸோ 1600 மீட்டர் பர் செகண்ட் இதான் வந்து வெலாசிட்டி. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைம் = 3.2 கிலோமீட்டர். நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3.2 கிலோமீட்டர் நம்ம வந்து இதில் மீட்டர்லேயே கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ T = 3200 மீட்டர் டிவைடட் பை வெலாசிட்டி நமக்கு அந்த தெரியும் 1600. ஸோ T = 2 seconds. சிம்பிளாக தான் இருக்குது நமக்கு சம்ஸ் எல்லாமே. அடுத்தது பாருங்கள். A person clapped near the rock and he was heard echo after 4 seconds. So what is the distance of the rock from that person? Speed of the sound வந்து கொடுத்துட்டாங்க. இதுவும் அதே மாதிரி தான், இந்த போட்லேருந்து போகிற மாதிரி தான். நமக்கு எக்கோ எப்போவுமே எப்படி கேட்கும், இங்கேருந்து ஒரு டைம் ஒரு இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப இங்கே வரணும். ஸோ 2 டைம் வந்து டிஸ்டன்ஸ் கிடக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 டைம் டிஸ்டன்ஸ் கிடக்கிற மாதிரி இருக்குன்னா, சிம்பிளாக இப்போ ஒரு மவுண்டெயினில் எப்படி இருப்பாங்க, இங்கே ஒரு ஆள் நிற்கிறோம், இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கத்துறோன்னா இந்த இங்கேருந்து போகிற வேவ்ஸு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும். ஸோ இதுதான் எங்கள் கான்செப்ட். அப்போ இங்கே வந்துட்டு நம்ம இதில் வந்து காமனாக எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடியிலேருந்து டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்தோம், இப்போ டைம் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த இது போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம், அந்த சவுண்டு திரும்ப வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால. அதனால் இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ராக் ஃப்ரம் தட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஸ்பீடு 346 மீட்டர் பர் செகண்டு. இது 4 செகண்ட்ஸில் வந்து போயிட்டு வர்றதுக்கு, ஸோ போகிறதுக்கு மட்டும்னா 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ இன்ட்டு 2 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 346 × 2 போடுறப்ப 68 692 வரும். 692 மீட்டர் வரும். 692 மீட்டர். ஓகே.